வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது மனநிலையின் பற்றி. மனிதனின் மனநிலை எப்படி மோசமாகிறது என்று ஆராய்ந்து. ஆக முதலில் குடித்தால் மட்டும் நான் நிறைய மனநல காப்பகத்துக்கு சென்றிருக்கிறேன். பிறகு மனநோயாளி ஆஸ்பத்திரிக்கு சென்றிருக்கிறேன். அங்கு சென்று பார்க்கும்போது எல்லாம் அடிப்படையில் குடியினால் மைண்டு டிப்ரெஷன் ஆகிறது. அதுதான் அதிகமாக அங்கே இருக்கிறது. குடி இல்லாமல் இருக்க முடியவில்லை. நாக்கு படபடங்கிறது, கை நடுக்கம் பிடிக்கிறது, சோறை கூட அள்ளி வாயில் போட முடியல. கை எந்த பொருள் எடுத்தாலும் இன்னும் நடுக்கம். இப்படி ஒரு நடுக்கம். டீ குடிக்க சில பேர் ஒரு கிளாஸை 2 கைட்டு சேர்த்து வச்சுட்டு குடிப்பாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். ஏன் அந்த சாராயத்தை கூட குடிக்கிறது கூட அதை 2 கிலோ சேர்த்து குடிக்கிறவங்களே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி தான் நரம்பு தளர்ச்சி, மன பிரச்சனைகள் அதிகமாக சித்தரிக்க காரணம் என்ன? ஒன்று குடும்ப பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் மைண்டு டிஃப்ரென்ஸ், மைண்டு டேமேஜ் இப்படியெல்லாம் ஆகிறது ஒரு பக்கத்தில். ஆனால் இன்னொரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தினால், கடன் சுமையினால் வருகிறது இந்த மன அழுத்தம். முதலில் பணத்தினாலும் மன அழுத்தம் அதிகமாகிறது. ஒரு மனிதனுக்கு கடன்கள் அதிகமானால் கடைசியில் என்ன செய்வது என்று புரியாமல் ஒருவன் தன்னையே அழித்துக் கொள்கிறான். இல்லையெனில் ஊரை விட்டு ஓடுகிறான். யாருக்கும் தெரியாத இடத்தில் போய் இருந்து விடுகிறான். காரணம் முடியவில்லை. இல்லை தற்கொலை. மானம் தான் வேணும், ரோஷம் தான் வேணும்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி தன் உணர்வுகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிடுறாங்க. ஆகவே மனம் அழுத்தம் உடையவர்கள் பண்பாகவும் நண்பனாகவும் அன்பு தாங்க பேசணும். ஒரு ஆசிரமத்திற்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன பேசுகிறாங்க? அன்பாக பேசுகிறாங்க. ஏதாவது வேணுமா, என்ன வேணும், என்ன வேணும், இப்படி தான் கேட்குறாங்க. இதை நீங்கள் ஏன் ஆரம்பத்தில் இருந்தே பேசியிருந்தால் இந்த பிரச்சனைகளும் இந்த கடன் தொல்லைகளும் ஏன் இல்லை? ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாருமே மாறுறீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு உடம்பு சரியில்லாத நேரத்தில் மட்டும் என்னப்பா வேணும், உனக்கு என்னனாலும் வாங்கி தரம்பா, நல்லபடியாக சாப்பிடுப்பா, என்ன வேணும், சப்பாத்தி வேணுமா, பரோட்டா வேணுமா, என்ன வேணும், சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, இப்படியெல்லாம் பண்பாக கேட்பார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த பண்பாகவும் அன்பாகவும் நேசமாகவும் பேசிவிட்டால் இந்த பஞ்ச லோகத்திலும் பஞ்ச பூதத்திலும் இந்த லோகத்தில் ஏன் இந்த விவாதங்கள், இந்த பிரச்சனைகள் கூடும்? ஒரு சமூகத்தில் ஒருவன் உயர்கிறான் என்றால் அந்த சமூகமே ஒரு பிரச்சனைக்காக அவனிடம் செல்கிறார்கள் 2 நபர்கள். அப்போ 2 பேருக்குமே சரியான நியாயத்தை வழங்கினால் மட்டுமே அவன் தயாராகிறான். இல்லை என்றால் இன்னொருவனுக்கு வெறுப்பு உடையவராகிறான். இதனால் மோட்டிவேஷன் வளர்கிறது காரணம் முக்கியம். நோட்டீஸ் த பாயிண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்தில் ஒருவர் வளர்கிறான் என்றால் ஒரு பிரச்சனையை கையாளும் போது அவரிடம் போய் செல்வார்கள். அவரிடம் போய் சொன்னால் நியாயம் கிடைக்கும் என்று போகிறார்கள். அவன் போன இடத்துல 2 பேருக்கும் கரெக்டான சமமான நியாயத்தை வழங்கினால் மட்டுமே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆக ஒருவருக்கு கூடுதலாகவும் ஒருவருக்கு குறைச்சலாகவும் வைத்துவிட்டால் பிரச்சனைகள் துவங்கும், மனதளவில் கூட்டிக் கொண்டே இருக்கும். இதுதான் ஆக மனிதனை கொல்ல காரணம். மனிதனுக்குள்ள பண்பாடு, ஆணும் பெண்ணும் இறைவன் படைத்தது எதற்காக? நல்லபடியாக வாழணும், இனப்பெருக்க வேண்டும், வீடும் நல்லா இருக்க வேண்டும், நாடும் நல்லா இருக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் ஆண்டவன் இந்த உலகத்தையும் படைத்திருக்கிறான், மனிதர்களையும் படைத்திருக்கிறான், மிருகங்களையும் படைத்திருக்கிறான். எல்லாமே இந்த உலகத்தில் தான் இருக்கு. அப்போ இருந்துட்டு எதுக்கு இந்த சண்டை சச்சரவுகள், பொறாமை, போட்டி இதையெல்லாம் விட்டு மனிதனாக பண்பாக அன்பாக ஒற்றுமையாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு அடுத்தவருடைய மனநிலை பாதிக்காத அளவுக்கு பேசுங்கள்.
டாக்டர்கள் போன உடனே என்ன கேட்குறேன், எப்படி இருக்குது, நல்லா இருக்கிறீங்களா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெகோப்பை வச்சு பார்க்கணும். அந்த பொறுமை, அந்த மாதிரி பொறுமையை உங்களுக்குள்ளேயே எல்லாருக்குமே இருக்குங்க. தனித்தனி திறமைகள் எல்லாருக்கும் உண்டு, யாருக்குமே இல்லைங்கிறதே கிடையாது. அதே மாதிரி நினச்சிக்கிடுங்க. ஒரு கண் தெரியாதவர்கள் கூட அவனுக்கு கடைசி வரைக்கும் கைத்தாங்களாக வர்றது அந்த குச்சி தான். ஆனால் அந்த குச்சியை கடைசி கண் திறந்த உடனே அந்த முதல்ல அவன் உள்ளது அந்த குச்சியை தான் விடுவான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு நியாயம் பிறக்கும். அந்த நியாயம் பிறக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நல்லபடி உணர்வோடு இருக்க வேண்டும். உணர்வுங்கிறது மனிதன்கிற உணர்வை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்தாலே போதும். இந்த சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் எதுவுமே இல்லாமல் போய்விடும். ஆக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. யாருக்குமே இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் ஒருவர் கூட கிடையாது. பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து பொறுமையுடன் கையாண்டாலே போதும். இந்த நாட்டில் காவல்துறை எதற்கு, போலீஸ் நிலையங்கள் எதற்கு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும். அதுதான் உண்மையான நமக்கு சுதந்திரமாகும். நன்றி, வணக்கம்.